இவ்வளோ பெரிய ஆளா, இவரையா நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு மைண்டு மாறிடும். அதுக்கப்புறம் சண்டை போட இதுக்கு வருவாங்க. எதுக்கு? மக்கா வெற்றிக்கு சண்டை போட. அதுக்கப்புறம் தான் மக்கா வெற்றி நடக்கும். மக்கா வெற்றி நடக்கும்போது அப்போ அபு சுஃபியானுக்கு சண்டை போடுறதுக்கு தைரியமே இருக்காது. என்ன பண்ணுவார்? கெஞ்சுவார். சண்டை போடாதீங்கடா, சண்டை போ, நீலாம் தலைவனா போ அப்படின்னு எல்லாம் கேவலப்படுத்துவாங்க. அந்த இவங்க கூட பேசுவாங்களா, அந்த ஹிந்த என்ன சொல்லுவாங்க, நீலாம் அபு சுஃபியானா, நீலாம் ஒரு தலைவனா, கோலை ஆயிட்டு அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார்? ஏய், ரோமுகே இங்க வந்து நடுங்கிட்டு இருக்குது. ரோமுக்கே தெரியும், ஏன்னா அவங்க பைபிள்ல படிச்சிருக்காங்க, ரசூல்லா வந்து இங்கெல்லாம் ஆட்சி பண்ணுவாருன்ட்டு. ஏன்டா நம்ம அல்லாவுடைய நமக்கு பேக்கப்ல அல்லா இருக்கிறானா, நம்மளை விட எவன்டா பெரியவன்? இன்னைக்கு வந்து அல்ல ஏன் நம்மளை கேவலமா வச்சிருக்கான்? நம்ம அல்லா பேச கேட்கல. நம்ம என்ன பண்றோம்? நம்மளா ஐடியா பண்ணி இந்த உலகத்துல பெரிய ஆளாக முயற்சி பண்றோம். இன்னும் சின்னதா போறோம். 35,000 பேர் செத்துட்டாங்க. ஐநா சபை குலுங்கவே இல்லை. ஐநா சபையில ஒரு பெரிய அதகலமே நடக்கல. வெறும் 7 பேர் சமையலுக்கு சாப்பாடு கொண்டு போனவங்க செத்துட்டாங்க. செத்து போன 7 பேர் வெள்ளைக்காரங்க. ஐநா சபை கொந்தளிக்குது. உடனே போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், ரெசல்யூஷன் கொண்டு வரோம். யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அவங்க வந்து சொல்றாங்க, இஸ்ரேலை வந்து இனிமே வந்து நாங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். பாலஸ்தீனத்தை தனி நாடு என்று நான் அங்கீகரிக்கிறேன், ஸ்பெயின் சொல்றான். எப்ப சொல்றான்? அவன் ஆளு இது இத்தனைக்கு அந்த 7 பேர்ல ஒரு ஆள் ஸ்பெயின், இது ஒரு ஆள் சுவிட்சர்லாந்து, ஒரு ஆள் வேற வேற. அந்த ஒரு உயிருக்கு இருக்கிற மதிப்பு இந்த 35,000 உயிருக்கு இல்ல. புரியுதா? அந்த ஒரு வெள்ளக்கார உயிருக்கு இருக்கிற மதிப்பு இன்னைக்கு வந்து பெரிய குற்றமா இஸ்ரேல் மேல எது சொல்றாங்க? அந்த 7 பேரை கொண்டதான் சொல்றாங்க. இந்த 35,000 பேர் ஒரு மேட்டர் இல்லை. ஏன்? இன்னைக்கு வந்து சமுதாயத்தை வந்து அல்லாஹ் வந்து அவ்வளோ பெரிய அசாபில் வச்சிருக்கான். இன்னைக்கு வந்து நமக்கு மரியாதை இல்லை. காசு ஃபுல்லாக கிடைக்குது. சவுதியுடைய காசு இதெல்லாம் எடுத்தோம்னா யூரோப்பை வாங்கிடலாம். சவுதி இந்த அரப் கண்ட்ரிஸுடைய காசு ஒன்னா போட்டு அவங்களுடைய தங்கத்தெல்லாம் போட்டா, அந்த புர்னே சுல்தான்லாம் காரு தங்கத்தில் வச்சிருப்பான். காரு ரோல்ஸ் ராய்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்து 2,000 கிலோ தங்கம் கொடுத்து கார் செஞ்சு தர சொல்லுவான். அந்த மாதிரி ஆளவன். ஃபெராரிட்ட போயிட்டு தங்கத்தை ஃபுல்லாக கொடுத்து தகடுல டிசைன் பண்ணாது. ஃபுல்லாக சேஸ் எல்லாம் வந்து தங்கத்தில், லாக் தங்கத்தில், வீல் தங்கத்தில், இன்ஜினுடைய கேஸ் பாடி எல்லாம் தங்கத்தில். எங்கெல்லாம் அலுமினியம் வேற வழி இல்லாமல் இரும்பு எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே மட்டும் இரும்பு சிலிண்டர், பிஸ்டனு இதெல்லாம் பயன்படும். அந்த மாதிரி அவ்வளோ செல்வம் இருக்கு. மரியாதை 5 பைசா கிடையாது. ஒரு நிறுத்துன்னு 50 நாடுகள் சேர்ந்து தீர்மானம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு வந்து கக்கூசில் கூட அந்த பேப்பர் போடும். அவ்வளோதான் மரியாதை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏன்டா துனியாவை விரும்பினா மட்டும் என்னை கழட்டி விட்டு நீங்க துனியாவை ஜெயிச்சிட முடியும்? அல்லாஹ் என்னங்க, துனியாவை ஆசைப்பட்டவன் அபுஜெயில், கடைசி அவனுக்கு என்ன கிடைச்சது? துனியாவும் கிடைக்கல, மறுமையும் கிடைக்கல, நரகத்துக்கு போயிட்டான். ஆனா அதே உமர்ல எனக்கு என்ன கிடைச்சது? பாரசீகத்துடைய கொண்டாந்து செல்வங்கள் கொட்டுறாங்க. என்ன ரோமாபுரிய செல்வங்கள் கொண்டாந்து கொட்டுறாங்க. மறுமையில என்ன கிடைச்சது? ரசூல்லா சொல்றாங்க, நான் ஒரு மாளிகை பார்த்தேன், சொர்க்கத்துக்கு போனேன். ரசூல்லா டெய்லி சொர்க்கத்துக்கு போவாங்க.